அடுத்தது செக்ஷன் 9(1) பற்றி பார்க்கலாம். அதாவது கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து அந்த அக்ரீவ்டு உமன் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் இன்டர்னல் கமிட்டிக்கிட்டேயும் லோக்கல் கமிட்டிக்கிட்டேயும் வித்தின் 3 monthsக்குள்ளே, அதாவது அந்த இன்சிடெண்ட் நடந்த டேட்லேருந்து 3 monthsக்குள்ளே அவங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அந்த உமன் எழுத படிக்க தெரியல, கரெக்டாக அவங்களால கம்ப்ளைண்ட் எழுத முடியல அப்படின்னா அந்த டைமில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அப்படி இல்லைனா எனி மெம்பர் ஆஃப் இன்டர்னல் கமிட்டியாக இருந்தால் அங்கே இருக்கவங்க, லோக்கல் கமிட்டியாக இருந்தால் அங்கே இருக்கவங்க, இல்லை சேர்பர்சன் யார் வேணாலும் அவங்களுக்கு எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இதை பற்றி செக்ஷன் 9(1) சொல்லியிருப்பாங்க. இப்போது 2 பேரும் ஒரே இடத்துலையே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 தரப்பினர்கிட்டையும் கம்பெனி என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு அதோட காப்பி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்பாங்க. எந்த டைமில் ஐசிசி கமிட்டி கம்ப்ளைண்ட்டு போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 11(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐசிசி கேன் ஃபார்வர்ட் a complaint to the police for registering the case under section 509 of IPC and any other relevant provision of the IPC within 7 days. 7 நாளைக்குள்ள கமிட்டி சைட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். எந்த மாதிரியான சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 11(1) சொல்லியிருப்பாங்க. இப்போ செக்ஷன் 11(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் தி ஈவெண்ட் ஆஃப் நான் கம்ப்ளையன்ஸ் பை த ரெஸ்பாண்டன்ட் ஆஃப் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் agreed upon and when the aggrieved woman informs the ICC about it, the ICC may make an inquiry or forward the complaint to the police station. அதாவது அந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கமிட்டி சொல்கிறது எதையுமே காது கொடுத்து கேட்கல. அதை இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, நான் கம்ப்ளையன்ஸ் பை த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சொல்லியிருக்க எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டையுமே ரெஸ்பாண்டன்ட் அக்ரி பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்தில் அக்ரீவ்டு உமன் ஐசிசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான என்கொயரியை மேக் பண்ணி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் மூவ் பண்ணுவாங்க. இப்போது செக்ஷன் 9(1) படி 3 monthsக்குள்ளே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது செக்ஷன் 9(2) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் சம்ஒன் எல்ஸ் ஃபைல் தி கம்ப்ளைண்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த அக்ரீவ்டு உமனை தவிர வேறு யாராவது அவங்களுக்கு பதிலாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணலாம். அதை பற்றி பார்க்கலாம். இஃப் த அக்ரீவ்டு உமன் இஸ் unable to make a complaint on account of her physical or mental incapacity or death, her legal heir or such other person as may be described may do so. இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்ததுன்னா, மன ரீதியாக ஏற்பட்டிருந்ததுன்னா, இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட லீகல் ஏரோ இல்லை அவங்கள சார்ந்த மற்ற உறவினர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துல அவங்களுக்காக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல இந்த ஆக்டோட கன்சிலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிஃபோர் இனிஷியேட்டிங் அன் என்கொயரி, அதாவது என்கொயரி நடக்கிறதுக்கு முன்னாடி த ஐசிசி ஆர் எல்சிசி மே அண்ட் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் தி அக்ரீவ்டு உமன் டேக் ஸ்டெப்ஸ் டு அரைவ் அட் எ செட்டில்மெண்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ். அதாவது கமிட்டியில் என்கொயரி நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரையும் சமாதானப்படுத்தி சுகமுகமாக முடிச்சிடலாமா அப்படின்ற ஸ்டெப்பை எடுப்பாங்க. ஹவவர் நோ மானிட்டரி செட்டில்மெண்ட் கேன் பி மேட் ஆஸ் தி பேசிஸ் ஆஃப் சச் கன்சிலேஷன். அதாவது அந்த மாதிரி சுமூகமாக சமாதானப்படுத்துகிற அந்த டைமில் எந்த ஒரு மானிட்டரி செட்டில்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதாவது உனக்கு இவர் இவ்வளோ காசு தருவாருமா, இதை வெளியே சொல்லாத, இல்லை இவர் இவ்வளோ காசு தருவார், இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, இந்த மாதிரி எந்த ஒரு கேஷ் ரிலேட்டடாக, அதாவது மணி ரிலேட்டடான மானிட்டரி செட்டில்மெண்ட் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செக்ஷன் 10(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நடக்கக்கூடிய இந்த கன்சிலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அந்த கம்பெனி அந்த எல்சிசி கமிட்டி அதை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் செக்ஷன் 10(2) ஆஃப் திஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே மாதிரியான காப்பியை அந்த அக்ரீவ்டு உமன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் ஒரு காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தி சேம் ரெஸ்பாண்டண்ட்க்கும் கூட.
இந்த என்கொயரிக்கான டைம் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே இந்த என்கொயரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பற்றி செக்ஷன் 11(4)ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த என்கொயரி ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் எ பீரியட் ஆஃப் 90 டேஸ். 90 நாட்கள், அதாவது 3 மாதத்துக்குள்ளே இந்த என்கொயரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 12(1)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூரிங் தி பெண்டன்சி ஆஃப் தி என்கொயரி ஆஃப் தி ஐசிசி, அதாவது இப்போ இந்த என்கொயரி நடந்துட்டுருக்க டைமில், பெண்டன்சி அப்படின்றது நிலுவையில், இப்போ இந்த என்கொயரி நடந்துட்டுருக்க டைமில் அந்த அக்ரீவ்டு உமனுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுத்து மூலியமாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அந்த கமிட்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 12(1)ல் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, transfer the aggrieved woman or the respondent to any other workplace. அதாவது நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ண விருப்பப்படல, என்னை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்ரீவ்டு உமனை மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த ரெஸ்பாண்டண்ட் என் கண்ணு முன்னாடி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பாண்டண்ட்டை மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி அவங்க கொடுக்கலாம். இதே இந்த என்கொயரி நடக்கிற இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது லீவ் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் வரல, ஆஃபீஸ்க்கு நான் ஒர்க் பண்ண வரல அப்படின்ற டைமில் அந்த 3 மந்த்ஸ்க்கான லீவையுமே அந்த கம்பெனி அவங்களுக்கு கிராண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு இடையிலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரிலீஃப் தேவைப்படுன்ற பட்சத்தில் அதையுமே கூட அவங்க எழுதி அந்த கமிட்டி கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது செக்ஷன் 12(3) படி த எம்ப்ளாயர் shall implement the recommendations made by the ICC and send the report of such implementation. கமிட்டி கிட்ட கொடுக்கும்போது அந்த கமிட்டி அந்த கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெமெடி என்ன அப்படின்றத இந்த என்கொயரி நடக்கக்கூடிய இந்த பெண்டன்சி டைமில் அவங்களுக்கு கொடுக்கும். இந்த ஐசிசி டிபார்ட்மெண்ட் அவங்களோட என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் செக்ஷன் 13(1) படி அவங்க 10 டேஸ்க்குள்ளே அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மொத்த என்கொயரி டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணிடணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் ஐசிசி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, 13(2) படி ஃபர்ஸ்ட் திங் the ICC arrives at the conclusion that the allegation against the respondent has not been proved. It will recommend it to the employer and the district officer that no action is required to be taken. அதாவது இந்த இடத்துல ரெஸ்பாண்டன்ட் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யாருமே இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது ரெஸ்பாண்டன்ட்டுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இஃப் த ஐசிசி அரைவ்ஸ் அட் த கன்க்ளூஷன் தட் த அலிகேஷன் அகைன்ஸ்ட் த ரெஸ்பாண்டன்ட் ஹேஸ் பீன் ப்ரூவ்டு, it will recommend it to the employer and the district officer the following as per section 13(3). 13(3) படி இவர்தான் இங்கே நடந்த எல்லா அலிகேஷனுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு செக்ஷன் 13(3) படி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, to take an action for sexual harassment as a misconduct in accordance with the provision of the service rule applicable to the respondent or where no such service rules has been made in such manner prescribed. அதாவது இவங்க மேலே செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ்கண்டக்டாக நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான எல்லா விதமான தகுதியும் இருக்குன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்டை அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் அந்த ரெஸ்பாண்டண்ட்டுடைய சேலரி இல்லைனா வேஜ் அது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி அக்ரீவ்டு உமனுக்கு பே பண்ணிடுவாங்க. இதே இந்த டைமில் அந்த மாதிரியான டிடெக்ஷன் பண்ணும்பொழுது அவங்க ஆப்சண்ட்டாக இருந்திருந்தாங்க இல்லைனா செசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை நிறுத்தம், பணி நிறுத்தத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய லேண்ட் அரியர்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூஸ் ஏதாவது வர மாதிரி இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிட்ட கன்சர்ன்ட்ல அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அது மூலியமாக வரக்கூடிய தொகையை அந்த அக்ரீவ்டு உமனுக்கு கொடுப்பாங்க. அப்படி வைக்கிற இந்த அலிகேஷனில் கன்க்ளூஷன் ரெஸ்பாண்டன்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது ரெஸ்பாண்டண்ட்டுக்கான விஷயங்கள்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதே இன்கேஸ் த கம்ப்ளைண்ட் ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் எனி ஃபோர்ஸ்ட் or misleading document, it may recommend it to the employer or the district officer
to take action against the woman or the person who has made the complaint. இந்த இடத்துல அந்த உமன் வந்து ஏதாவது ஃபோர்ஸ்டு பண்ணியோ இல்லை மிஸ்லீடிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி ரெஸ்பாண்டண்ட் மேலே ஃபால்ஸ் டிஃபமேஷனான ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னும் பொழுது அந்த கன்சர்ன்ட் உமன், அந்த அக்ரீவ்டு உமன் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷன் 14(1) படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 13(4) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த எம்ப்ளாயர் ஆர் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஹாவ் டு ஆக்ட் அப்பான் தி ரெக்கமெண்டேஷன் வித்தின் 60 days. 60 நாட்களுக்குள்ள அந்த எம்ப்ளாயர் இந்த ஐசிசி கமிட்டியை இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 16 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கண்டென்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட், identity and address of the aggrieved woman, respondent and witness, information relating to the conciliation and enquiry proceedings recommended of the ICC and take the action by the employer shall not be published, communicated or made known to the public, ப்ரெஸ் அண்ட் மீடியா. இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தையோ அவங்களுடைய அடையாளத்தை, ஐடென்டிட்டியை, அவங்களுடைய அட்ரஸை பற்றி உமனாக இருந்தாலும் சரி, ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐ விட்னஸாக வருவாங்க இல்லையா, அவங்கள பற்றியுமே எந்த இடத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயரும் சரி, ஐசிசி கமிட்டியும் சரி, பப்ளிக்காக எங்கேயுமே பேசக்கூடாது. அதே போல் ப்ரெஸ்கிட்டையும் மீடியா கிட்டையும் எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவெவர் இன்ஃபர்மேஷன் மே பி disseminated regarding the justice secured to the victim of sexual harassment without disclosing the name, address, identity or any other particulars. இதே கோர்ட்லேயே நடந்தாலும் கூட இந்த இடத்துல எங்கேயுமே அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய விக்டிமோட அட்ரஸோ, நேமோ, ஐடென்டிட்டியோ இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸையும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு செக்ஷன் 16 படி சொல்கிறாங்க. செக்ஷன் 16 சொல்லியிருக்கிறது படியும் கான்ட்ரரியாக அந்த பர்சன் நடந்துக்கிட்டாங்கன்னும் பொழுது அவங்க மேலே கண்டிப்பாக ஷால் பி பனிஷபிள் டு பெனால்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சர்வீஸ் ரூல்ஸ் அப்ளிகபிள் டு தி செட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 17 சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த விதிமீறல் ஏற்பட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியே சொல்லும் பொழுது அந்த யார் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் மேலே சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ அது எடுப்பாங்க, அவங்க மேலே பெனால்ட்டி வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஆக்டுக்கு அப்பீல் இருக்கான்னு கேட்டிங்களா? எஸ் இருக்குது. செக்ஷன் 18(1) படி பர்சன் அக்ரீவ்ட் டியூ டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் மே ப்ரிஃபர் அன் அப்பீல் டு த கோர்ட் ஆர் ட்ரிபுனல் ஆர் இன் எனி சச் மேனர்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மேனர்ஸ்னு சொல்லிட்டு கீழே ரெக்கமெண்டேஷன்ஸில் செக்ஷன்ஸ் கொடுக்குறேன், அது பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இதோட டைம் லிமிட்டேஷன் ஆஃப் அப்பீலுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 90 daysக்குள்ளே அப்பீல் ஹேஸ் டு பி டன் வித் இன் தி பீரியட் ஆஃப் 90 days அண்டர் செக்ஷன் 18(2) ஆஃப் திஸ். இந்த ஆக்ட் பற்றி வேறு ஏதாவது செக்ஷன்ஸ் உங்களுக்கு எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.